பல தடவை நம்முடைய பாப்பரசர்களை சந்தித்து வேதியர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி பல நாடுகளுக்கு பயணம் செய்து குறிப்பாக நம்மளுடைய திண்டிவனத்தும் தமிழகத்துடைய சென்ட்ரல் மையமாக வைத்துக்கொண்டு இந்த மையம் இன்றும் செயல்படுகிறது. இன்றைக்கு நமக்கு வழங்குகின்ற மறைக்கல்வி புத்தகங்கள் எல்லாம் பல மாநிலங்களுக்கு ஆங்கிலத்திலும் சரி, இந்தியிலும் சரி, மலையாளத்திலும் செய்து இங்கிருந்து தான் இந்த மறைக்கல்வி புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த பள்ளி பாருங்கள், உள்விடுதி மாணவர்கள் தங்கி 100 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு சமத்துவ முறையில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அந்த உள்விடுதி 1540 நேரம் உள்ள இந்த உள்விடுதியை கட்டி 2 மாடி ஒரே சிமெண்ட் கூட கிடையாது. இன்றைய வரைக்கும் அந்த நிலைதாங்கி இருக்குது. இந்த உள்விடுதியுடைய நூற்றாண்டு விழா, பள்ளியின் நூற்றாண்டு விழாவுக்கு தான் இந்த நினைவு தூண் எழுப்பப்பட்டது. இப்போ என்ன செய்கிறோம்னா, இவர் காலத்தில் இருந்தே அவருடைய முன்னோர்கள் அவரால் புதுமையை அடைந்தவர்கள் நலம் பெற்றவர்கள் என்று சாட்சி பகிர்ந்தார் இந்த விஷயத்தில். அப்போ அவரு இவருடைய தந்தை நாடு கடத்தப்பட்டு பிரதமரான உட்பாடு அவர் திரும்ப பிரான்ஸில் நீல் பட்டணத்தில் குடியேறாங்க. அப்போ அவருக்கு 72 வயது அவங்க அப்பாவுக்கு. அப்போ அவரு 14வது பிள்ளையாக பிறக்கிறார். கடவுளுடைய எந்த காலத்திலும் இறைவாக்கினர்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து வழிநடத்துகிறார். 14வது பிள்ளையாக பிறந்து குருவாக போகின்ற போது அவர் தந்தை மறுக்கின்றார். அப்போது படுக்கையில் இருக்கும்போது டால் கூப்பிட்டு, நீ இப்போது மருத்துவ குருவாக மாறி உன்னுடைய பாதங்கள் இந்த மறைபரப்புக்காக பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அதன்படி குருவாகிதான் அந்த பாப்பரசர் அந்த ஆயர் அவர்களை இவரை அனுப்பும்போது அந்த பாரிஸிலிருந்து வர தந்தையர்களுடைய சடங்கு என்னன்னா, அவர்கள் பாதங்களை தொட்டு இந்த பாதங்கள் அயல் நாட்டிற்கு சென்று புனித பயணமாக நீங்கள் வேதம் போதிக்க இருக்கிறதுக்காக வணங்குகிறேன் தொட்டு அனுப்புவார்கள். அதுபோல் வந்தவர் தான் சீனாவுக்கு வேத சாட்சியாக போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு பாண்டியிலிருந்து செயற்பட்டு வேடந்தாங்கல் திண்டிவனத்தை இந்த திண்டிவனத்தை தொடங்குவதற்காக நங்காத்தூர் என்ற கிராமத்துக்கு போய் குதிரையில் போகும்போது அங்கே டஃபி குகைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த குகையில 3 நாள் தியானம் இருந்துதான் இந்த கல்வி வித்தகராகவும் மறைக்கல்வி வித்தகராகவும் இந்த கல்வி சார்ந்த ஏழைகளுடைய நம்பிக்கை நாயகனாகவும் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 100 ஆண்டு காலம் கடந்து இன்றைக்கு வளம் பெற்றவர்களை நான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூகுள் பயிற்சி ஃபாதர் இந்த நிரந்தரம் பாட்டை எழுதின ஜெரி அவர் தான் இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார், இன்னைக்கு ட்ரம்ப் மோடி என்று அந்த வேவ்ஸ் அதிகமாக்கினது போல டஃபினுடைய நாட்கள் அவருடைய சரித்திரங்கள் இன்றைக்கு 5வது தலைமுறை போய் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த தலைமுறை வரைக்கும் இன்று படித்தவர்களுடைய நிலை எத்துளையோ, அதாவது 350 குருக்கள், 4-5 பேராயர்கள், கர்தினால் டிஎஸ் லூதுசாமி அவர்கள், அவருடைய தம்பி அமனோபிரதாஸ் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் பல ஐஏஎஸ்கள், பல வெளிநாடுகள் எல்லாம் இந்த ஒரு மனிதரால், இந்த ஒரு புனிதரால் இன்றைக்கு தென்னார்காடு தமிழகம் பல நாடுகள் எல்லாம் பலன் பெற்றிருக்கிறதை நினைவுதான் எங்களுடைய ஆயரிடம் இந்த திண்டிவனத்தினுடைய தந்தை அவர்கள் அனைவரும் இணைந்து ஜபம் அவரை ஜெபிப்பதற்காக மன்றாட்டு அருளாளர் நிலைக்கு வைத்ததற்கான ஒரு மன்றாட்டை எழுதி அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 23 அவர் பிறந்த நாள் அன்று நாங்கள் இந்த காலாண்டரையும் ஒரு புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த 21ஆம் தேதி நம்முடைய முன்னாள் பேராயர் சின்னப்பா அவர்கள் அங்கு அவர் ஆசிரியர் பயிற்சி படித்தார். 58-61 அவர் திருப்பயணமாக அவருக்கு பாடி செல்ல வேண்டும் என்று ஏற்றி கொடுத்தார். அதை 23/2 அந்த மாதா கோயிலிருந்து அவர் கல்லணை வரைக்கும் நடந்தே சென்றோம். அப்புறம் அதை அங்கே வேண்டிக் கொண்டோம். அப்போ 15 பேர் நலம் பெற்றதை கூறினார்கள். சென்ற வாரம் ஒரு சகோதரர் 10 ml கல் இருந்ததை இன்று ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இல்லை, நான் 3 தடவை போய் அந்த கல்லையில் ஒழுக்கமாக வேண்டிக் கொண்டேன் என்றார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பல இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது கூகுள் லெவலில் இவருடைய செயல்கள், ஏன்னா 10 நாடுகளுக்கு மேலே இவர் தொடர்புள்ளவராக இருந்திருக்கின்றார், பல போப்பரசரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த நாடுகளுக்கு செய்தி பரப்பும், அந்த செய்திகளை நாம் பெற்றுக்கொள்வதற்குமாகத்தான் இந்த நிகழ்வை நம்மளுடைய ஆயர் அவர்கள் செங்கல்பட்டு ஆயரிடம் அனுமதி கேட்டோம். அவர் ஏன்னா பாண்டி மறை மாவட்டத்தை சேர்ந்த கக்கனூர் பங்கை சார்ந்த தந்தை அவர்கள், அவர் என்ன சொல்லிட்டார், உங்களுடைய தந்தை எங்கள் மறை மாவட்டத்தில் தந்தைகளிடமோ மக்களிடமோ
இவர் தந்தை டஃபியை பற்றி தகவலை சொல்வதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆயர் அனுமதி கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் செய்யூரில் வந்து தந்தையை பார்த்தோம். அங்கே இருக்கின்ற வாத்தியார்களை பார்த்தோம். ஒரு புதுமை செய்யூரில் ஒரு தாத்தா இப்போ கூப்பிட்டுருக்கிறார். அவர் டபிசாமி அவரோட படித்தவர். அவர் வந்து அம்மன் அந்த கிறிஸ்துவ அந்த தமிழ் சாமியார்கள் அடிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு புற இனத்தாரையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை கூப்பிட்டு தன்னுடைய பெட்டில் படுக்க வச்சு மாத்திரை கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சாங்க. இன்றைக்கி அந்த டஃபி படத்தோடு வச்சு அந்த 13 அந்த கொத்தும் அவருக்காக வேண்டிக்கின்னு ஜபம் செய்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் எந்த விதத்தில் அந்த மக்களை நேசித்தார், அந்த ஒடுக்கப்பட்டவர்களை நேசித்தார். இன்றைக்கி கல்வி கொடுத்து ஒரு பெரிய மகானாக இருக்கின்றார் நினைவு கூர்ந்து நன்றி கூறும் விதத்தில் தான் இந்த செயலை முன்னெடுத்துகிறேன். அதில் நான் மிக தீவிர பற்றாளர். அவர் என்ன நினைத்தார் அதுதான் 39 ஆண்டு காலம் நான் நரிக்கிறவர்களுக்கு எஸ்டி பட்டியல் வாங்கி கொடுப்பதற்கு 19 ஆண்டுகள் தலப்பா கட்டி 2 ஆண்டுகள் செருப்பு இல்லாமலும் அந்த அம்மா எஸ்எஸ்சி கண்ணகி பாக்கினாங்க அவர்களோடு உறவு கொண்டு அதை செய்து முடித்தோம். என்னுடைய பணி கல்வி பணி எல்லாம் இந்த மக்களை சார்ந்ததுதான். அப்போ இவர் என்ன செஞ்சாரோ அந்த பணியை முன்னெடுத்ததனுடைய உரிமையில் ஒரு ஆற்றலில் இன்றைக்கு அவருக்காக நானும் அதே போல் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் ஒரு 300 பேர் ஜபக்குழு உருவாக்கி நாங்கள் செயல்பட்டு இதை எல்லா பங்குகளையும் அந்த நம்மளுடைய வேலூர் மறை மாவட்டம், இந்த மறை மாவட்டம், பாண்டி மறை மாவட்டம் எல்லா பங்குதலையிலும் எல்லா பிஎஃப் சென்டர்களிலும் தந்தைகளை கலந்து அவர்கள் மூலமாக அந்த மக்களை சந்து மக்கள் ஜெபித்து அது நலவாழ பெற வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆவா. இதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தந்தை அவர்கள் அனுமதி கொடுத்து உங்களை பகிர்ந்து கொண்டு அவருடைய ஜபத்தையும் காடையும் இந்த அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.